இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து இந்த ஃபால் காய். இது வந்து ஜியோ சினிமாஸில் தமிழ் டப்டு அவைலபிளாக இருக்குது. இதோட ஜானர் வந்து ஆக்ஷனு காமெடி ட்ராமா. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். ஹீரோ வந்து ஸ்டென்ட் மேனாக இருக்கான். இப்போ ஒரு படத்தில் ஸ்டென்ட் மேனாக நடிச்சிட்டு இருக்கான். இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹீரோயின். 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் ஸ்டென்ட்டில் அடிபட்டு ஹீரோ வந்து 18 மாதம் சும்மாவே இருக்கான். இந்த ஸ்டென்ட் லைஃப்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கியே இருக்கான். சடனாக வந்து ஒரு கால் வருது. யாருக்கிட்டேருந்து பார்த்தா ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து வருது. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் ரொம்ப ரிஸ்கியான சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நீ தான் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது. ஹீரோ வந்து ஹீரோயின் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போய் ஸ்டென்ட்லாம் பண்ணுறான். மோஸ்ட் ஆஃப் த ரிஸ்கியான ஸ்டென்ட்லாம் அவன் தான் பண்ணுறான். மறுபடியும் ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே லவ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதையே. எனக்கு இந்த படம் ஓகே டு டீசன்ட் வாட்சாக இருந்துச்சு. ஸ்டென்ட் சீன் எல்லாமே ஒர்த்தாக இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் லெவல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்துருக்கலாம். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நம்ம இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ரேட்டிங்ஸ் 2.5லேருந்து 3 கொடுக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு டீசன்ட் வாட்ச் அவுட்டான ஒரு படம். மறக்காமல் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.